தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உருவான புதிய அரசியல் சூழலில் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பாக ஆளுங்கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே வார்த்தை போர் முற்றியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய வாக்குறுதியான 2500 மகளிர் உதவித்தொகை குறித்து திமுக தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுகவை சேர்ந்த வைஷ்ணவி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தேர்தல் அறிக்கையில் விஜய் சொன்ன 2500 இன்னும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எங்கள் தலைவர் ஸ்டாலின் சார் கொடுத்த 1000 ரூபாய் இன்னும் தடையின்றி மக்களுக்குச் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் கொண்டு வந்த மக்கள் நலத் திட்டங்கள் தொடரும் வரை இது உண்மையில் திமுக ஆட்சிதான் என்று அவர் அதிரடியாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், மக்களுக்கு சேவை செய்வதில் தெளிவான பார்வை இல்லை. விஜய் வெறும் ஒரு பொம்மையாகத்தான் இருக்கிறார். மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது நடக்க வேண்டும் என்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் யதார்த்தம் என்று வைஷ்ணவி பேசினார்.